காதலுக்கு கண்ணில்லை என்பது பழமொழி. ஆனால் கள்ள காதலுக்கு காமத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் சமீபத்திய புதுமொழி. அப்படி காமத்தில் மூழ்கி கிடந்ததன் விளைவுதான் இங்கே ஒரு நடுத்தர வயது பெண்ணை கட்டிலில் கழுத்தறுபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடத்தியிருக்கிறது. கட்டிலில் காதலி என்றால் தரையில் காதலனும் கழுத்தறுபட்டு கிடந்துள்ளார். அந்த பயங்கரத்தின் தடயங்களைத்தான் போலீசார் அந்த சிறிய வீட்டில் சல்லடை போட்டு சலித்து தேடிக் கொண்டிருந்தனர். சடலமாக கிடந்தவர் சத்யா, 36 வயதாகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் டேம் ரோடு சின்னமுத்தூர் அடுத்த மேட்டு கொல்லக்கொட்டாயை சேர்ந்த பழனியின் மனைவி. இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். சத்யாவின் அருகிலேயே கழுத்தறுபட்டு கிடந்தது வேறு யாருமில்லை, சத்யாவின் கணவர் பழனியின் அக்கா மகன் மாரியப்பன். சொந்த நாத்தனார் மகனுடனே கள்ளக்காதல் வளர்த்திருக்கிறார் சத்யா. இந்த முறையற்ற உறவு மலர்ந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான். தர்மபுரி மாவட்டம் குண்டாங்காட்டை சேர்ந்த மாரியப்பனுக்கு 25 வயதாகிறது. இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் வேலை தேடி கிருஷ்ணகிரியில் உள்ள தாய்மாமன் பழனியின் வீட்டிற்கு வந்திருக்கிறார். வந்த இடத்தில் பேக்கரியில் வேலை கிடைத்தது. மாமா வீட்டிலேயே தங்கி பேக்கரியில் வேலை செய்துள்ளார். அப்போது மாரியப்பனுக்கும் தாய்மாமனின் மனைவி சத்யாவிற்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டு உள்ளது. அந்த நெருக்கம் இருவரையும் கட்டிலில் தள்ள அது முறையற்ற உறவில் முடிந்திருக்கிறது. நாளடைவில் இந்த கன்றாவி காதல் கதை பழனிக்கும் அவரது மகன்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. குடும்பத்தினர் அனைவரும் சத்யாவை கண்டித்ததோடு மாரியப்பனையும் வீட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மீண்டும் பழனி இல்லாத நேரம் பார்த்து வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் மாரியப்பன். அதன் பிறகு உள்ளே இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. உடனே அக்கம் பக்கத்தினர் பதறி அடித்து ஓடி வந்து பார்த்தபோதுதான் கட்டிலில் சத்யாவும் தரையில் மாரியப்பனும் கழுத்தறுபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். உடனே ஆம்புலன்ஸுக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் சத்யா இறந்துவிட்டதை உறுதி செய்ததோடு உயிருக்கு போராடிய மாரியப்பனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். முதலில் கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் சத்யாவின் கணவன் பழனி இந்த பயங்கரத்தை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கியது. ஆனால் அது உண்மையாகவே இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று ஆளில்லாத நேரத்தில் வீட்டிற்கு வந்த மாரியப்பன் சத்யாவை உல்லாசத்திற்கு அழைத்திருக்கலாம் எனவும், ஆனால் அதற்கு அவர் மறுத்ததால் இப்படி கொலை செய்து தானும் கழுத்தறுத்து கொண்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. அல்லது கள்ளக்காதலர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். சிகிச்சையில் உயிர் பிழைத்த மாரியப்பன் தற்போது சுயநினைவின்றி மயக்கத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அவர் கண் விழித்த பின்னே நடந்த கொலைக்கான முழு உண்மையும் வெளிவரும்.